ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கனவு இல்ல மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி ஒரு பக்காவான ஒரு 3 BHK கொண்டு வந்திருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி கேகே நகரில். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேகே நகர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஒரு கம்ப்ளீட் ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK வில்லா கொண்டு வந்திருக்கேன். ஒரு 3 BHK வில்லானா எப்போதுமே வந்து டூப்ளெக்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே 3 பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். அதை வந்து இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். ஆக்சுவலாக 3மே வந்து பார்த்தீங்க 3 பெட்ரூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. அதோட பார்த்தீங்க லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1870 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டர் பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட எலிவேஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட்டு லென்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் கொடுத்துருக்குறோம். நல்ல ஒரு ப்ராடான ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தெரியும். அதே மாதிரி முன்னாடி கார்டன் ஸ்பேஸுக்காக மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் இந்த வீட்டோட கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கேட் தனியாகவும், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் கேட் தனியாக கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷன் வந்து பார்க்க சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டு ப்ளூ அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே போகலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் கேட்டு இங்கே வந்து கார் பார்க்கிங்கில் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு டெம்போ ட்ராவலரை நீங்கள் பார்க் பண்ணலாம். கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே டைல் லே பண்ணியிருக்கோம். எங்கேயுமே உங்களுக்கு வால் தெரியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 சைட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டைல் லே பண்ணியிருக்கிறோம். மேலே பாருங்கள் ஃபால் சீலிங் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நல்ல ப்ராடு லென்த்தியான கார் பார்க்கிங்க. நான் சொன்ன மாதிரி டெம்போ ட்ராவலரே பார்க் பண்ணலாம், அந்தளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் கொடுத்துருக்குறாங்க, சம்பு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாஸ்து முறை எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வழியாகவும் நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ் போகலாம். அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைல் அண்ட் கிரானைட்டில் ஃபுல்லாகவே அந்த ஆர்ச் 2 ஆர்ச்சுக்குமே ஃபுல்லாகவே பார்க்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். அதே மாதிரி இந்த கார்னரில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஸ்து முறை எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகணும். ஆக்சுவலாக அதுக்கு நேர்கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கான ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஃபுல்லாக கிரானைட் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கேட்லேருந்து ஃபுல்லாக வால் பறக்க வரைக்கும் ஃபுல்லாகவே கிரானைட் அண்ட் டைலில் வந்து பார்க்குறதே பக்கா பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோயர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஃபீட் லென்த்தில் இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சேஃப்டி கேட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எம்எஸ்சில் ஃபுல்லாக சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கான காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. காமன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இதோட இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4x6 அப்படிங்கிற சைஸில் ஒரு 7 ஃபீட்டுக்கு லென்த்தில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே வாஷ் மிஷின் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஃபோயர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் டாய்லெட்டு. இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு நிறையா எல்லாமே சிங்கிள் டோராக மாறிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் டோரில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரேமாக இருக்கட்டும் டோராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லென்த்தியான நல்ல ப்ராடான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க மெயின் டோருக்கு. உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டோட ஒரு மிக லென்த்தான ஒரு சூப்பரான நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹால் வந்து பாருங்கள் ஃபால் சீலிங் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஒயிட் அப்படி ப்ரௌன் அப்படி ஒரு 3 கலர் காம்பினேஷனில் அங்கங்கே ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து அங்கங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஃபால் சீலிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பக்கா கொடுத்துருக்குறாங்க. நல்ல லென்த்தியான பெரிய ஹாலுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திருமண மண்டபம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹால் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய சின்ன ஹால் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட டிவி யூனிட். எவ்வளோ பெரிய டிவி யூனிட் பாருங்கள், கிட்டத்தட்ட 10 ஃபீட்டுக்குமே ஃபுல்லாகவே அந்த வால் ஃபுல்லாகவே டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய டிவி யூனிட் பாருங்கள். பார்க்குறதுக்கே இந்த வீட்டுக்கு இந்த டைலுக்கு ஏற்ற மாதிரியே உடன் கலரில் சாக்லேட் ப்ரௌன் கலரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நடுவில் சேனல் எடுத்து பார்த்திங்களா, அதுதான் இந்த வீட்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகுங்கிற மாதிரி மொத்தமாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேசியஸான வந்து பார்த்திங்க அப்படின்னாலே இங்கே வந்து விண்டோ வந்து கார் பார்க்கிங் சைடு பார்த்துருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஏர் கல்குலேஷனுக்காகவும் இல்லை வெளிச்சத்துக்காகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இந்த ஹால்லேருந்து லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஆர்ச் மாதிரி வருது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணி ஆக்சுவலாக சிவில் ஒர்க்கில் பண்ணி உட் கலரில் பெயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட டைனிங் ஹால்
டைனிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காமனாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 பேர் வந்து உட்கார்ற வரைக்கும் ஒரு அக்காமடேட் பண்ணுற வரைக்கும் ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14x13 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிச்சனு. 3 feet ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ்லேயே, அதாவது ஒர்க்கிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க, கிச்சன் கவுண்டர் டேபிள் கொடுத்துருக்குறாங்க, எஸ்எஸ்ல பைப் கொடுத்துருக்குறாங்க, கிரானைட் ஆக்சுவலாக சிங்க்குமே எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே 7 feet டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாக்கான வுட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நல்லா தாராளமான மிகப்பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. மேலே லாஃப்ட் பாருங்கள், லாஃப்ட்லேயுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பேக் சைட் கேட்டு, அதாவது பேக் கேட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி கேட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 feet வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ப்ளேஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த்லேருந்து அந்த லென்த் வரையும் உங்களுக்கு 2 feet ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் இருக்குது. ஆக்சுவலாக கேப் இருக்குது. இது வந்து செட் பேக்குன்னு சொல்லுவாங்க சிவிலில். செட் பேக் அப்படின்னா வீடு போக மீதி காலியாக இருக்க இடம் அப்படின்னா செட் பேக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சுற்றி இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, அந்த சைடும் சரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த வீட்டோட மிகப்பெரிய ஹால் பார்த்தோம், டைனிங் ஹால் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இதோட மாஸ்டர் பெட்ரூம்னாவே உங்களுக்கு தெரியும், எப்போதுமே நம்ம வந்து அட்டாச் தான் கொடுத்துருப்போம் அப்படின்னு. ஒரு நார்மலான ஒரு மிகப்பெரிய சைஸு, ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14x14 அப்படிங்கிற சைஸில் ஃபுல்லாக மேலே வந்து பாருங்கள் ஃபால் சீலிங் பாருங்கள். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிச்சனை தவிர டாய்லெட் தவிர எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே தான் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும், லாஃப்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அவங்க எப்போதும் சொல்கிற மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் இல்லாமையா சேம் அட்டாச் ஹால் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 6x4 சைஸில் 10 feet வந்து கொடுத்துருக்காங்க. 7 feet ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி தீமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு கடலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10x12 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. எங்கேயும் மேலேயும் ஃபால்ஸுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக தீம் மாறுது. மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்த கலர்கள் எல்லாம் மாதிரி இதுக்கு அப்படியே ஒரு கம்ப்ளீட் தீம் மாறுது. எங்கேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லாக லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துக்குமே வுட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது அட்டாச் கிடையாது. 3 பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தான் அட்டாச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ரூம் அட்டாச் பார்த்துட்டோம். அடுத்ததாக தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10x11 அப்படிங்கிற சைஸில் ஒரு நார்மலான சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே ஃபால் சீலிங் உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க, லாஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பெட்ரூமே உங்களுக்கு சொன்ன மாதிரி அட்டாச் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் இங்கே அட்டாச் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மக்களே, இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸ். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஸ்பேசியஸ் தான். கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், ஃபோயராக இருக்கட்டும், டைனிங் ஹாலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லே நல்ல லேண்ட் ஏரியா கூட உள்ள மாதிரி நல்ல பார்க்கிங் பெருசாக வேணும். 3 பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி கேகே நகரில், எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes ட்ராவலில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லேண்டு பார்த்திங்க அப்படின்னா 1870 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்திங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த்து. ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் 3 BHK கிரவுண்ட் ஃப்ளோரில் ரொம்ப கஷ்டம். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 1,10,00,000 மட்டுமே. ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, சைட் விசிட் பண்ணோம் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.